பழனியப்பா, அவர் பேரும் பழனியப்பா. அறுதலை வேண்டுகிறோம், எங்கள் ஆறுதலை சாமியப்பா. பழனியப்பா, அவர் பேரும் பழனியப்பா. ஆறுதலை வேண்டுகிறோம், எங்கள் ஆறுதலை சாமியப்பா. பிரம்மமாய் என்ற ஜோதி விளம்பதிருமேனியாக கருணை குறுமுகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தனன் உலக முடிய என்ற கந்தக்கடவுளை வணங்கிவிட்ட போதிலும் கூட ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளிகை அண்டமெல்லாம் ஊத்தாளை மாதுளம் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை என்ற ஆதிசக்தி உம்மையம்பிகை காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக மதுரை மதியிலே மீனாட்சியாக இப்படி ஊருக்கு ஒரு பெயருடன் வழங்கக்கூடியவளை வணங்க வேண்டும் என்ற அந்த மீனாட்சியை வணங்க வேண்டும் என்று பார்த்தால்
தெரியுமா? எது கை தட்டுறது? நல்லா இருக்கு நான் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக கை தட்டுறது. பூரா முடிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா உட்காந்துக்கிட்டே? அப்போ நீங்க கை தட்டி விடிகிற வரையும், ஏன்னா நீங்க போட்ட சரக்கப்படி, அதனால விடிகிற வரையும் நீங்க கை தட்டுவே. அது என்னவோ தெரியல. ஆமா, அதனால கை விடிய விடிய தட்டுவே, தப்பே இல்லை. ஆனா நீங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, பூரா மருந்து குடிச்ச ஆளுங்க மாதிரியே கிருன்னு. ஏன் பிளாக் பேரல் சிரமமான இடம் போடுங்கம்மா. 4 சாத்து வீட்டிலே வச்சு 4 சாத்தி இருந்தேனா இந்த பிரச்சனை இருக்கா? வண்ண மலர்கள் வெளிந்தோடி நீர் ஓடை சங்கீத இசைஞானம் சார்ந்த இசைங்க மின்மீன்கள் இசை செய்பாடு விரித்தாடு மகிழ்தோகை விந்தைகளும் எத்தனை பெருமைக்குரிய இடத்தை பார்க்கின்ற வழியில் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட இடத்தை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்றால், சரி இப்போ சரி விடுங்கம்மா. என்னைக்கா ஒரு நாளைக்கு தானே, என்னைக்கா ஒரு நாளைக்கா இல்லை வீட்லேயும் எப்படி தானே தெரியல. தினமும் பாடிடுவான். அரிய மரணம் விழுந்து பெற்ற சரவணாமம் என்ற அரியர சோதனையை பணிவனை உங்க ஊர் தாத்தா நாடகம். கை தட்டுனா தட்டுங்க, என் வீட்டில் அடிப்பாங்களா கை தட்டுனா? நல்லா இருக்குல்ல நாடகம்? நல்லா இல்லையா? நல்லா இருந்தா கை தட்டுங்க, இல்லைன்னா கல் இல்லு கிடந்துன்னா எடுத்து இந்த பெட்டிக்கார அடிங்க, ஏதாவது பண்ணுங்க. நான் தான் கிடைச்சேன்னா சும்மாவே உட்காந்துருக்கிறீங்க. ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை காண வந்தோம் ஐயப்பா. அபிஷேகம் பாலபிஷேகம் பேரபிஷேகம் சுவாமிக்கு, கண்டனமன் நீரபிஷேகம் எங்கள் ஐயப்பா சுவாமிக்கு. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. அபிஷேகம் எங்கள் ஐயப்பா சுவாமிக்கு. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. நீலவழி கண்ணனுக்கும் நீலடித்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா. நீலவழி கண்ணனுக்கும் நீலடித்த பாலகனாய் அவதரித்த ஐயப்பா. தேரவன் அருமை தம்பி காலமெல்லாம் உனை வேண்டி இடைமடை சபரிமடை ஏறி வந்தோம் ஐயப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மடிகண்டா உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனமெல்லாம் மயங்குதப்பா. மடிகண்டா உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனமெல்லாம் மயங்குதப்பா. அப்பா மின்னும் காந்தமலையில் ஜோதி தெரியுதப்பா, அப்பா மின்னும் காந்தமலையில் ஜோதி தெரியுதப்பா. சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா, சபரி மன்னவனே உன்மகிமை புரியுதப்பா. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை காண வந்தோம் ஐயப்பா. ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா.
என்ற அதிகரசுதனைய ஐயப்பனை வழங்கிவிட்ட போதிலும் கூட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நலங்களில் தலையாகியது குறிஞ்சி. இப்பேற்பட்ட இயற்கையில் நிறைந்த சிறப்பான இந்த இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் ரொம்ப சுத்தமா ரொம்ப கம்மியா இருக்குண்ணே. இன்னும் கொஞ்சம் வாங்கினே இந்த பாக்ஸை மட்டும் ஏற்றுக்கணும். எத்தனை கெயின் வைங்க அப்படி எனக்கு கொஞ்சம் உசுரை வைக்க சொல்லு சாமி. அண்ணா கெயின் வைங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கு கெயின் ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஆஹா ஹலோ சி ஹலோ இன்னும் கொஞ்சம் வைங்கண்ணே. ஹலோ 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 சி